சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் 4079 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளுக்காக சுமார் 19,594 வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி இன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 மையங்களில் தேர்தல் மண்டல அலுவலர்கள் மூலமாக அளிக்கப்பட்டது. இந்த புத்தாக்க பயிற்சியில் தேர்தல் நடைமுறைகள், வழிகாட்டுதல்கள் குறித்தும், வாக்குப்பதிவிற்கு வாக்குச்சாவடிகளை சரியாக அமைப்பது குறித்தும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இதேபோல் வாக்குச்சாவடிக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வாக்கு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பது குறித்தும், பல்வேறு படிவங்களை பூர்த்தி செய்வது, வாக்குச்சாவடி அலுவலர்களின் பொறுப்புகள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது. இதேபோல் சட்டமன்ற தேர்தலையொட்டி சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 11 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 3468 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 16,648 வாக்குச்சாவடி அலுவலர்களாக பணிபுரிய உள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பயிற்சி மையங்களில் நடைபெற்றது. சின்ன திருப்பதி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பில் 2000 பேர் கலந்து கொண்டனர். இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் 4079 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளுக்காக சுமார் 19,594 வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி இன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 மையங்களில் தேர்தல் மண்டல அலுவலர்கள் மூலமாக அளிக்கப்பட்டது. இந்த புத்தாக்க பயிற்சியில் தேர்தல் நடைமுறைகள், வழிகாட்டுதல்கள் குறித்தும், வாக்குப்பதிவிற்கு வாக்குச்சாவடிகளை சரியாக அமைப்பது குறித்தும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இதேபோல் வாக்குச்சாவடிக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வாக்கு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைப்பது குறித்தும், பல்வேறு படிவங்களை பூர்த்தி செய்வது, வாக்குச்சாவடி அலுவலர்களின் பொறுப்புகள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது. இதேபோல் சட்டமன்ற தேர்தலையொட்டி சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 11 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 3468 வாக்குச்சாவடிகளில் மொத்தம் 16,648 வாக்குச்சாவடி அலுவலர்களாக பணிபுரிய உள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பயிற்சி மையங்களில் நடைபெற்றது. சின்ன திருப்பதி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பில் 2000 பேர் கலந்து கொண்டனர். இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.